ஓம் சக்தி. சிறிது நேரம் உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். உனக்காக காத்திருந்தேன். என் பிள்ளை, நீ என்னுடைய வாக்கை எப்போது கண்களால் பார்த்து உன் செவிகளால் கேட்பாய் என்று இத்தனை நேரம் கால் கடுக்க காத்திருந்தேன். என் அன்பு பிள்ளையே, இப்போதாவது வந்தாயே. என்றும் எப்போதும் போல தள்ளிவிட்டு போய்விடுவாயோ என்ற அச்சத்தில் காத்திருந்தேன். உன் மனதில் இருக்கும் 1000 கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்கிறேன் நான். கடைசி வரை எதனால் என்ற கேள்வியோடு இருக்கக்கூடாது. நீ உனக்கு பதில் கொடுக்க வேண்டும். அந்த பதிலை நீ தெரிந்த பிறகு அதற்கான காரியங்களை கையெடுக்க வேண்டும் என்பதற்காக இன்று உன் ஆதிபராசக்தி உன்னிடம் பேச வந்தேன். அன்பு பிள்ளையே, எதனால் ஏன் என்ற கேள்வி எப்போதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு என்றும் உனக்கு விடை கிடைத்ததே இல்லை. அதற்கேற்றாற்போல்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினையால் நீ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னிடத்தில் எந்த தீர்வும் இல்லாமல் என்ன செய்வது, எங்கே போவது, யாரிடம் கேட்பது என்று குறைகளை மனதில் சுமந்து கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். அன்பு குழந்தையே, இதற்கெல்லாம் விடை கொடுக்கத்தான் இந்த ஆதிபராசக்தி வந்திருக்கிறேன். நான் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாமல் என் வாழ்க்கை வீணாகிவிடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறாய். நான் சொல்வதை கவனமாக கேள். உன் மனதை ஒருநிலைப்படுத்தி கேள். எத்தனையோ வேலைகளும் எத்தனையோ வேதனைகளும் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நிமிடத்தை எனக்காக ஒதுக்கி என்னுடைய வாக்கை கேட்டாய் என்றால் இதற்கான தீர்வு உனக்கு கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கர்மாவும் உன்னுடைய வினையும் தவிர வேறு ஒருவருடைய வினையையும் நீ இப்போது சுமந்து கொண்டிருக்கிறாய். தங்கமே, அதற்கான விடைதான் இப்போது கொடுக்கிறேன். சில காரியங்கள் உனக்கு சம்பந்தமில்லாமல் ஆனால் உனக்கு தாக்கும் வகையில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எதனால் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது என்று உனக்குள்ளே நீ கேள்விகள் கேட்டுக்கொண்டிருப்பாய். எனக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தப்படாத பிரச்சனைகள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது யாரால் வருகிறது என்ற கேள்விக்கு இன்று நான் பதில் அளிக்கப் போகிறேன். அன்பு குழந்தையே, உன் கர்மா எப்போது களையும் என்று காத்திருக்கும் இந்த நேரத்தில் மற்றவர்களுடைய வினையையும் நீ ஏன் சுமக்க வேண்டும்? அதை உன்னிடத்தில் இருந்து விளக்கத்தான் வந்திருக்கிறேன். அன்பு பிள்ளையே, நீ இப்போது இருக்கும் இடத்தில் இன்னொருவருக்கும் பங்கு இருக்கிறது. இதற்கு முன்னால் நீ இருந்த இடத்தில் இருக்கும் ஒரு பெண்ணால் உனக்கு பாதிப்புகள் உண்டாகி கொண்டுதான் இருக்கிறது. நீ செய்த காரியம் அல்ல, அவள் செய்த காரியம் அது. அவள் செய்துவிட்டு போன இடத்தில் இப்போது நீ இருக்கிறாய். அந்த வினையும் உன் தலையில் தான் இப்போது இருக்கிறது பிள்ளையே. எப்போதும் இருக்கும் இடத்தில் ஏதாவது வித்தியாசமாக தெரிந்தால், அது உனக்கு ஒத்து வரவில்லை என்று தெரிந்தால் உடனடியாக இடத்தை மாற்ற வேண்டும். அப்படி நீ இருக்கும் இடத்தை சுலபமாக மாற்ற முடியாது என்று இருக்கும் பட்சத்தில் அதற்கான விடையையாவது கொடுக்க வேண்டாமா? உடனடியாக அதை சரி செய்து அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு அந்த இடத்தில் நிம்மதியாக இருக்க என்ன வழியோ அதை செய்ய வேண்டாமா? அன்பு பிள்ளையே, இதற்கு முன்னால் நீ இருந்த இடத்தில் ஒருத்தி இருந்து வேண்டாத பல காரியங்களை செய்து பலருக்கும் இன்னல்களை கொடுத்து பலருக்கும் வேண்டாத தீமைகளை அள்ளி கொடுத்து கொண்டிருந்தால், முதலில் நீ இருந்த வீட்டில் முந்தைய காலத்தில் அவள் செய்து கொண்டிருந்த காரியம், அந்த இடத்தில் நீ இருப்பதால் தான் அந்த வினையும் உன் தலையில் விழுந்து உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் தாயே என்று கேட்கிறாயா? அன்பு குழந்தையே, நீ செய்ய வேண்டியது ஒரே காரியம்தான். அந்த இடத்தில் இருந்து மாற்ற முடியும் என்று இருந்தால் மாற்றிவிடு. மாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் என்றால்
ஒரு முறை நடு கூடத்தில் கணபதி ஓமம் செய்துவிடு என் தங்கமே. நீ செய்யும் கணபதி ஓமத்தால் உன் வீட்டில் இருக்கும் தீவினைகள் அத்தனையும் ஓடோடி விடும். உன்னுடைய வினை மட்டுமல்லாமல் ஏற்கனவே எவளோ செய்த வினையையும் துரத்தி அடித்துவிடும் அந்த கணபதி ஓமம். செய்வாயா? இதை செய்தால் அனைத்து வினைகளிலும் இருந்து நீ தப்பிப்பாய். உடனடியாக நீ நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். சுப காரியங்கள் நடக்கும். உனக்கு தேவையானது உன்னையும் அறியாமல் உன் வீடு தேடி வரும். இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நான் சொன்னதை செய். நல்லது கட்டாயம் நடக்கும். நான் இப்போது சொன்னது உன் வாழ்க்கைக்கு நல்லது. உன் வினைகளை துரத்தும் காரியம். உன் தாய் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை எல்லாம் உனக்கு இருந்தால் உன் அன்னையை வெறும் கையோடு விடாதே. உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை கொடுத்து இருக்கும் வினைகள் அத்தனையும் தொலைத்து விடு. ஓம் சக்தி. நன்றி.